Welcome back to RAM Solution. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க யூஸ் பண்ற PC வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுனா அதை எப்படி வந்து ஸ்பீட் அப் பண்றது சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது இந்த இஷ்யூ எல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது percentage சர்ச் பண்ணி அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். சோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க செலக்ட் கொடுத்துட்டு டெலீட் பண்ணுங்க. செகண்ட் சொல்யூஷன் என்னன்னா நீங்க வந்து உங்க PCல C டிரைவ் போய்க்கோங்க. C டிரைவ்ல விண்டோஸ் ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல டவுன்லோட் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. இதுல உள்ள எல்லா ஃபைல்ஸையும் நீங்க செலக்ட் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிருங்க. எல்லாமே அன்வான்டட் ஃபைல்ஸ் தான், அதனால கவர் பண்ண தேவையில்லை. தைரியமா நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. மூணாவது சொல்யூஷன் என்னன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஹிஸ்டரி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் சர்ச் பண்ணுங்க. அந்த போட்டோ கிளிக் பண்ணுங்க. ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அந்த விண்டோல மேல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அந்த விண்டோல வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் ஒரு சப் விண்டோ ஓபன் ஆகும். சோ அந்த விண்டோல நீங்க வந்து பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரைவசி ஆப்ஷன் உள்ள எல்லா ஆப்ஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே கிளியர் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாமே கிளியர் ஆயிரும். நாலாவது சொல்யூஷன் என்னன்னா உங்கள் பிசியில் நீங்கள் ரன் சர்ச் பண்ணுங்கள். ரன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் ஆப்பில் ப்ரீஃபிட்ச்னு ஒரு கமெண்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ப்ரீஃபிட்ச் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்டாக கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. எல்லாமே தேவையில்லாத ஃபைல்ஸ் டெலிட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் 5 என்னன்னா உங்கள் பிசியில் உள்ள மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை நம்ம ரீசெட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமெண்ட்டை பார்த்து டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து ரீசெட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் நீங்கள் ரீசெட் பண்ணுற மூலமாட்டு விண்டோஸ் ஆப்ஸில் ஏதாவது எரர் வந்தாலோ விண்டோஸ் ஆப்ஸில் உள்ள அப்டேஷனில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இது சால்வ் பண்ணும். அது மட்டும் இல்லை உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்க. 6th சொல்யூஷன் என்னன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ் செட்டிங்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. விண்டோஸில் அதில் சிஸ்டம் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸ்டோரேஜ் கீழே அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணுற மூலமாட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுவோம். அன்வான்டட் ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுவோம். இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. கடைசி சொல்யூஷன் என்ன 7th சொல்யூஷன் என்ன டிஸ்க் கிளீன் அப் பண்ண போகிறோம். டிஸ்க் கிளீன் அப் பண்ணுறதுக்கு டிஸ்க் கிளீன் அப்னு சர்ச் பண்ணுங்க. டிஸ்க் கிளீன் அப் ஆப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே கிளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் ஸோ இதில் உள்ள செக் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதாவது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அனதர் சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டெலிட் ஃபைல்ஸ்னு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுற மூலமாட்டு அன்னெசரி ஃபைல்ஸ்லாம் வந்து டெலிட் ஆயிரும். உங்கள் டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த எல்லா மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி ஸ்லோ ரன்னிங் இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.